இன்னைக்கு அனட்டமி இன் தமிழ்ல வந்து நம்ம இந்த ஸ்கேப்புலான்ற அந்த போன் இருக்கு இல்லைங்களா? இந்த போன் வந்து ஒரு முக்கியமான ஒரு போன் இந்த ஷோல்டர் மூட்டுக்கு, இந்த ஷோல்டர் கிரிடில்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு. ஏன்னா இது வந்து எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணும். இதுல நிறைய மசில்ஸ் வந்து அட்டாச் ஆகி, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரொட்டேட் ஆகும். கைய நம்ம இப்படி மேல ஃபுல்லா அப்படி தூக்கும்போது அப்டக்ஷன் பண்ணும்போது இது இப்படி ரொட்டேட் ஆகும். நீங்க கைய இப்படி முன்னாடி நீட்டி ஏதாவது ஒண்ணு எடுக்க போறீங்கன்னா, அப்ப இப்படி கிளைட் ஆகும். இல்லைங்களா? ப்ரொட்ராக்ஷன் அதே மாதிரி வந்து ரிட்ராக்ஷன் ஆகும். திரும்ப வந்து மிட் லைனை நோக்கி இப்படி நீங்க பண்ணும்போது 2 போனும் மிட் லைனை நோக்கி போகும். அப்புறம் கீழ இருந்து கொஞ்சம் இழுக்கும். அப்புறம் மேல இருந்து எலிவேஷன் ஆகும். இப்படி நீங்க இப்படி இப்படி பண்றீங்க, ஷோல்டரை ஸ்ட்ரெக் பண்றீங்க அப்படின்னா, மேல இருந்து இப்படி எலிவேட் ஆகும். அதே மாதிரி கீழே டிப்ரெஸ் ஆகும், ரொட்டேட் ஆகும். எல்லாமே நடக்கிறதுனால வந்து உங்களுக்கு இதுல நிறைய மசில்ஸ் அட்டாச் ஆகும். அதனால இந்த போனோட அந்த ஒரு இது பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஒரு irregular போன் நம்ம சொல்லுவோம். நிறைய வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸோட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுல உள்ள ஏகப்பட்ட தசைகள் இதுல ஒட்டுது. அது என்னென்ன தசைகள்னு நீங்க ஒரு மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த போனை எப்படியெல்லாம் வந்து எல்லா பக்கமும் இழுக்குது. அப்போ கான்ஸ்டன்ட்லி இந்த போன் வந்து ஒரு டென்ஷன்லயே இருக்கும். இல்லைங்களா? நீங்க ஒரு வெயிட் தூக்குனா இந்த போன்ல ஒரு டென்ஷன் ஏற்படும். கையை மேல தூக்குனீங்கன்னா இந்த போன்ல ஒரு டென்ஷன் ஏற்படும். ஸோ இந்த போன் வந்து நிறைய அழுத்தத்துக்கு உள்ளாகும். இப்போ இது எதனால இந்த போன் எல்லா பக்கமும் மூவ் ஆகுதுன்னா, எல்லா பக்கமும் தசைகள் ஒட்டி எல்லா பக்கமும் அது இழுக்குது. அப்போ நம்ம அது இந்த போன்ல ஒட்டக்கூடிய தசைகள் என்னென்ன அப்படின்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த போனோட அந்த மூவ்மெண்ட்டை உங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியும். ரெண்டாவது, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு போன் இந்த ஷோல்டர் பகுதிக்குங்கிறத உங்களால உணர முடியும். அதுதான் நம்ம இந்த காணொலியில பண்ண போறோம். முதல்ல வந்து நம்ம இந்த ஸ்கேப்புலா போன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மசிலா நான் அப்படியே நம்பர் போட்டு அது என்னென்ன மசில்னு சொல்லிட்டே வரேன். நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து முதல்ல இதுக்கு பேர் ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மசில் சுப்ரா ஸ்பைனட்டஸ். நம்ம ஏற்கனவே வந்து வேறு சில காணொலியில் இதை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சுப்ரா ஸ்பைனட்டஸ் அப்படின்ற மசில். அதேமாரி ஸ்பைனுக்கு கீழே இருந்தால் இன்ஃப்ரா ஸ்பைனட்டஸ். இன்ஃப்ரா இதே வார்த்தை தான், அப்படி வச்சுக்கோங்க. ஸ்பைனட்டஸ். மூணாவது, இந்த லேட்டரல் பார்டர்லேருந்து இங்கே வந்து ஒட்டக்கூடிய இன்னொரு ரொட்டேட்டர் கஃப் மசில் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன மசில்? டீரிஸ் மைனர். நாலாவது, ஒரு மைனர் மசில் இருக்க மாதிரி இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப பல்காக இந்த இடத்துல ஆரம்பித்து போய் ஹியூமரஸில் ஒட்டும். அந்த மசில் வந்து உங்களுக்கு டீரிஸ் மேஜர். ரொம்ப சுலபமாக இருக்கா? விறுவிறுன்னு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த போனை பார்த்த உடனே இந்த போனோட இந்த பகுதியில் இந்த மசில் ஒட்டும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கேருந்து வந்து ஒரு ஒரு பெரிய மசில் ஷீட் மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து ஹியூமரஸில் தான் போய் ஒட்டுது. பட் இந்த இடத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகி அது வந்து லைட்டாக இந்த இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்லாலையும் வந்து லைட்டாக ஒட்டும். அதுக்கப்புறம் போய் ஷோல்டரில் போய் ஒட்டுது. அதுதான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு மலை ஏறக்கூடிய ஆள், அதெல்லாம் ஹைக்கிங்லாம் பண்ணுவீங்க, மரம் ஏறுவீங்க, மலை ஏறுவீங்க, எதாவது பிடிச்சி ஏறுவீங்கன்னா அப்போ யூ ஆர் யூஸிங் தட் மசில் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். லெட்டிஸ்மஸ் டார்சை. லெட்டிஸ்மஸ் டார்சைன்னு சொல்லக்கூடிய அந்த மசில் வந்து இந்த இடத்துல லைட்டாக ஒட்டும். அதனால் அது ஒன் ஆஃப் த மசில்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கே ஆரம்பிச்சு இதில் போய் இந்த நம்ம ஹியூமரஸை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது இங்கேருந்து நம்ம இந்த பகுதியிலேருந்து ஒரு மசில் இப்போ கிட்டத்தட்ட என்னோட மார்க்கர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒட்டும். அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆனால் இந்த ஷோல்டர் வந்து ஸ்கேப்பில் வந்து எலிவேட் ஆகும். ஸோ அதை பண்ணக்கூடிய அந்த தசைக்கு பேர் லீவேட்டார் ஸ்கேப்புலே. லீவேட்டார் ஸ்கேப்புலே. அப்புறம் நம்மளுக்கு வந்து முன்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த தசை வந்து சப்ஸ்கேப்புலாரிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது இந்த பகுதி, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து வந்து ஒட்டுறது சப்ஸ்கேப்புலாரிஸ். அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு ட்ரைசெப் ஷேப்பில் ஒரு பெரிய மசில் இப்படி வந்து இப்படியும் வரும், இப்படியும் வரும், வந்து ஒட்டும். அப்போ அது இந்த ஸ்பைன்லலாம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சுப்பீரியர் ட்ரெபீஷியஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் மிடில் இருக்கும், லோ டிசெண்டிங் அசெண்டிங் ஃபைபர்ஸ், டிசெண்டிங் ஃபைபர்ஸ், அசெண்டிங் ஃபைபர்ஸ், மிடில் ஃபைபர்ஸ் எல்லாமே வரும்.
ஸோ அதாவது ட்ரப்பீஷியஸ் மசில். ஓகேங்களா? நான் ட்ரைசெப்ஸ் சொல்லி தான் தவறெல்லாம் சொல்லியிருக்கேன். ட்ரப்பீஷியஸ் ஷேப்பில் இப்படி வரும் அந்த மசில், அதுவும் ஸ்கேப்புலால ஒட்டுது. ஸோ ட்ரப்பீஷியஸ் மசில். அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ட்ரெபிஷியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் பண்ணும். மிடில் ஃபைபர்ஸ் வந்து கொஞ்சம் ரிட்ராக்டும் பண்ணும். கீழே இருக்க ஃபைபர்ஸ் வந்து டிசெண்டிங் கீழே பிடிச்சி இழுக்கும் ஸ்கேப்புலாவை. ஸோ ட்ரெபிஷியஸ் மசில் அது ஃபைபர்ஸோட டைரக்ஷனை பொறுத்து பல ஆக்ஷன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து சொல்லக்கூடிய மசில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து டெல்டாய்டு இருக்குது பாருங்கள். அந்த டெல்டாய்டு வந்து எல்லா பக்கமும், அதாவது இங்கே தான் வந்து இன்சர்ட் ஆகும். ஆனால் ஃபைபர்ஸ் வந்து இங்கே ஆன்டீரியர் டெல்டாய்டு இருக்கும், மிடில் டெல்டாய்டு, போஸ்டீரியர் டெல்டாய்டு. அப்போ இந்த போஸ்டீரியர் டெல்டாய்டுங்கிறது இங்கே இந்த ஆரிஜினேட் ஆகி இங்கே வந்து எல்லாம் குவியும் இல்லையா? அப்போ டெல்டாய்டு மசிலும் அதில் பங்களிக்குது. ஸ்கேப்புலால வந்து டெல்டாய்டு மசிலும் ஒட்டுது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் இந்த ஸ்கேப்புலா வந்து மிட்லைனுக்கு கொண்டு போகிறதுக்கு பேர் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம். அந்த ரிட்ராக்ஷன் பண்ணக்கூடியது வந்து 2 மசில் இருக்குது உங்களுக்கு, ராம்பாய்டு மேஜர் அண்ட் ராம்பாய்டு மைனர். இப்போ நம்ம வந்து இந்த C7T1லேருந்து இப்படி 2 ஃபைபர்ஸ் வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்டும், என் விரல் இருக்க மாதிரி, அது ஒரு மசில். அதேமாரி T2, T3, T4, T5லேருந்து இன்னொரு மசில் வந்து ஒட்டும். ஆக இந்த நம்ம வெர்டிபிரல் போன்லேருந்து ஸ்கேப்புலா வந்து ஒட்டும். அது சுருங்குச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இப்போ மசில் இப்படி இருக்குது, அந்த மசில் சுருங்குச்சுன்னா இந்த ஸ்கேப்புலாவை வந்து டுவர்ட்ஸ் மிட்லைன் இழுக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் ரிட்ராக்ஷன். ஸோ 2 மசில் சொன்னேன், ராம்பாய்டு மைனர், ராம்பாய்டு மேஜர். அப்புறம் நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு அது தெரியாது, வீடியோவில் தெரியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன இன்டென்டேஷன் இருக்கும். அதை ஒட்டி அந்த இடத்துல லைட்டாக ஒரு மசில் ஆரிஜினேட் ஆகி அது வந்து இப்படி கொஞ்சம் இப்படி முன்பக்கமாக போய் உங்களுக்கு வந்து இந்த ஹயாய்டு போனில் கழுத்தில் இந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு போன் தான் அது ஹயாய்டு போன்னு சொல்லுவாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த போன் தான் அது ஹயாய்டு போன். ஸோ ஸ்கேப்புலாலேருந்து இப்படி வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் க்ராஸாக வந்து அப்புறம் இப்படி ஏறும். அந்த மசில் கிளாவிக்கிளில் ஒட்டாது, அங்கே இருக்க சாஃப்ட் டிஷ்யூல மட்டும் கனெக்ட் ஆகும். அதுக்கு பேர் வந்து ஓமோ ஹயாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓமோ ஹயாய்டுன்னு ஒரு குட்டி மசில், அதுவும் வந்து ஸ்கேப்புலால ஒட்டுது. முடிக்க போகிற காணொலியோட இறுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் கொரக்காய்ட் ப்ராசஸ். இப்போ இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து ஒரு மசில் வந்து இந்த ஹியூமரஸில் ஒட்டும், பிரேக்கியல் ரீஜனில் ஒட்டும். அப்போ கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து பிரேக்கியல் ரீஜனுக்கு போகிறதுனால அந்த மசிலுக்கு பேர் கொராக்கோ பிரேக்கியாலிஸ். நான் வந்து இங்கே இடத்துல அப்பர் கேஸில் எழுதியிருக்கேன், இங்கே லோவர் கேஸ் போகிறேன்னு நினைக்காதீங்க. அது இடம் இல்லாதனால நான் அப்படி எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு காணொலியில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனாய்ட் ஃபாஸால் இந்த மேலே இருக்க பாருங்கள், இந்த இடத்துக்கு பேர் வந்து சுப்ரா கிளீனாய்ட் டியூபர்கல். ஏன்னா கிளீனாய்ட் ஃபாஸாவோட மேலே இருக்கிறதுனால. அதிலிருந்து உங்களுக்கு இப்படி என்னோட விரல் இருக்கு பாருங்கள், இப்படி வந்து ஒரே ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு அதுலேருந்து வந்து இப்படி வரும் ஒரு மசில். என்ன நம்ம பாப்புலரான ஒரு மசில் தான் பைசெப்ஸ் பிரேக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசில். ஸோ வந்து அந்த பைசெப்ஸ் பிரேக்கே ஆரம்பிக்கிறதும் சுப்ராக்ளினாய்ட் ஃபாஸாலேருந்து ஒன் ஆஃப் த ஹெட் வந்து அதுலேருந்து, அதனால பைசெப்ஸ் பிரேக்கேயும் ஸ்கேப்புலால ஒட்டுது. பைசெப்ஸ் பிரேக்கியாய். அதே மாதிரி இங்கே இன்ஃப்ராக்ளினஸ் ஃபாஸாலேருந்து தான் லாங் ஹெட் ஆஃப் த ட்ரைசெப்ஸ் ஆரம்பிக்குது. அப்போ ட்ரைசெப்ஸ் பிரேக்கேயும் ஸ்கேப்புலால ஒட்டுது. அதே மாதிரி இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து ஒரு மசில் ஆரம்பிக்குது இல்லையா, அதே நேரத்தில் இந்த ரிப்ஸ் 3, 4, 5 இதுலேருந்து இப்படி கிராஸாக போய் இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிறதுக்கு ஒரு மசில் இருக்குது. அது வந்து இந்த பெக்டரல் ரீஜன்லேருந்து போய் ஒட்டுற மசில். அதுக்கு பேர் பெக்டராலிஸ் மைனர். பெக்டராலிஸ் மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில்.
இப்போ கடைசியா பார்க்கக்கூடிய மசில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 17 மசில் தான். நம்ம கடைசி மசிலுக்கு வந்துட்டோம். எப்படி நான் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னனோ, அதே மாரி அதுக்கு ஆப்போசிட் மூவ்மெண்ட். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்குறீங்க. இப்போ இப்படி தள்ளி இருக்குது. இத நான் எடுக்கணும் அப்படின்னா இப்படி போறேன் இல்லையா? என்னோட ஸ்கேப்புலா முன்னாடி வரணும். அப்பதான் என்னால ரீச் பண்ண முடியும். அதே மாரி பாக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி பஞ்ச் பண்ணும்போது இப்படி முன்னாடி கொண்டு போறாங்க. அப்பவும் அந்த போன் முன்னாடி வரணும். அப்போ இந்த சைடுல ரிப்ஸ்ல இருந்து ஒரு மசில் ஆரம்பிச்சு, இந்த ஸ்கேப்புலோட முன்பக்கமா போயி, இந்த மீடியல் பார்டர்ல இன்சர்ட் ஆகும். அப்ப அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது, அந்த ஸ்கேப்புலா போன் வந்து இந்த ரிப்ஸ் மேல கிளைட் ஆயி அப்படியே முன்னாடி வரும். அந்த மூவ்மெண்ட்க்கு பேரு ப்ரொட்ராக்ஷன். அந்த மசில் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்ஸ்ல போய் அப்படியே அட்டாச் ஆயிட்டே இருக்கிறப்போ, அது வந்து ஒரு கத்தியோட அந்த ஒரு பல்லு பல்லு பல்லா இருக்க மாரி இருக்கும். அத வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம செரேட்டஸ் செர்ரேட்டட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மசில் வந்து அப்படி அந்த செரேட்டட் அப்பியரன்ஸ் குடுக்கறதுனால, அதுக்கு பேர் வந்து அது முன்பக்கமா வருது. செரேட்டட் அப்பியரன்ஸா இருக்கிறதுனால, அந்த மசிலோட பேரு செரேட்டஸ் ஆன்டீரியர். அவ்வளோதாங்க. இந்த 17 மசில் தான் இந்த ஸ்கேப்புலா போன்ல ஒட்டி, அத எல்லா பக்கமும் அசைக்குது. அதனால தான் வந்து அந்த போன் வந்து அந்த எல்லா பக்கத்துலயுமே வந்து இழுபடக்கூடிய ஒரு போனாகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு மூவ்மெண்ட் அதிகமா கிடைக்குது இல்லையா? நீங்க கைய மேல தூக்கலாம், சைடுல தூக்கலாம், முன்னாடி நீட்டலாம், பின்னாடி இழுக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த போன் வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த போன இயக்கக்கூடிய 17 தசைகள் இதுதான். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா கருத்துரை பகுதியில போடுங்க. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.